hello, welcome back to the another episode of Thani Oruvan. இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா Boycott Chinese பத்தி நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 52 அப்ளிகேஷன் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பேன் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோவா இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த Boycott Chineseனா என்ன? இப்போ Boycott Chineseனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியன் கன்சூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு சைனால இருந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸோ இல்ல வந்து ஒரு ப்ராடக்டையோ பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட நாட்டுல இருக்க மணி வந்துட்டு அவங்களுக்கு நம்மளே கொடுக்குற மாதிரி. இப்ப ரீசெண்டா வந்துட்டு நம்மளோட பார்டர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுல இருந்து இந்த Boycott Chinese அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட் வீக்லாம். Boycott Chinese அப்படின்னா நம்ம ஒரு சைனாவை டிபெண்ட் பண்ணாம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நம்மளே வந்துட்டு தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு நம்மளால ஹார்ட்வேர்ஸை கண்டிப்பா ரெடி பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்றத ஒரு 95% பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சைனாவோட ஹார்ட்வேர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேருக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. சொல்லப்போனா வந்து இந்தியாவிலயும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அது போக அதர் கண்ட்ரீஸ்லயும் நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. அப்படி ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா வந்து நம்ம ஐஏஏ அதாவது இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 52 ஆப் பேன் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால நிறையவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேக் அப்படின்னு ஐஏஏ அவங்களே வந்துட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு பார்ட்டா இருந்தாலும் அவங்க சொன்னது வந்துட்டு கரெக்டா இல்லையா இருந்தாலும் நம்ம வந்து சைனீஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம இருக்கும்போது அதையே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்படி வந்துட்டு நம்ம சைனீஸோட யூசேஜை குறைக்கலாம். இப்ப சைனீஸ்க்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, சைனீஸ் ஆப்ஸுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்துட்டு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா நெகோசியேஷன் அப்படின்றது ஹார்ட்வேர் சைட்ல நம்மளால கண்டிப்பா பண்ண முடியாதுதான். பட் சாஃப்ட்வேர் சைட்ல இந்தியன் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்றது மூலியமா நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அதோட லிஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆல்டர்னேட்டிவா இருந்தாலும் எந்த அப்ளிகேஷன் எடுத்திருந்தாலும் எல்லாமே நம்ம பிரைவசியை பார்த்து தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். கரெக்ட் தான் தனு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் என்னென்ன பெர்மிஷன் நம்ம கிட்ட ரெக்வயர் பண்ணுது, அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம கொடுக்கணும். எஸ்பெஷலி வந்து இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ வந்துட்டு இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் இதுக்கு கண்டிப்பா வேணுமா அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அந்த பெர்மிஷன் அதுக்கு கண்டிப்பாவே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டு மற்ற பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டிசேபிள் பண்ணிடணும். ஸோ எந்த நம்ம பொருள் நம்ம கையில இருந்தாலும் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதான் ஒரு பாயிண்ட். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் டுடேஸ் எபிசோட். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். For further updates, please subscribe to Thani Oruvan and consider turning on the notification by clicking that bell icon. Until then, bye bye from Thanu Andre. Bye.